குட் மார்னிங். ஜெர்மனியில் மற்றொரு நாள். என்னடா பேக்கை தூக்கிட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி போகிறேன்னு பார்க்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்மளோட கம்பெனியோட ஒரு பெரிய கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன். அவங்க வந்து இயான். இங்கே வந்து பெரிய கம்பெனி இயான், பவர் சப்ளை பண்ணுற கம்பெனி. நம்மளுக்கு பெரிய கிளைண்ட்டு. ஸோ அங்கே தான் இன்னைக்கு பார்க்க போகிறேன், மீட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். காலையில் 9 o'clock அங்கே இருக்கணும். 8:15 ஆகுது இப்போ. ஸோ ட்ரைவ் பண்ணி போகணும். கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்கும் போல இருக்குது காலையில். சரி, அங்கே போய் எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியும் தெரியல, கவர் பண்ண முடியும் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். அங்கே போய் மீட் பண்ணலாம். ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துட்டேன். உள்ளே போக போகிறேன். என் பின்னாடி பார்த்தீங்களா இந்த ஆஃபீஸ். காலையில் போனேன்னா ஃபுல்லாக மீட்டிங்ஸ். என்னோட கிளைண்ட்டில் நிறைய மீட்டிங்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக உள்ளே வந்து வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியாது. பட் ஃபோட்டோஸில் எடுத்திருக்கேன். அதை நான் அட்டாச் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு டே. உள்ளே லஞ்ச் சாப்பிட்டேன். லஞ்சு செம்மையாக இருந்துச்சு. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். வந்து மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே அந்த கிளைண்ட்டு கூட ஒர்க் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்ததே இல்லை ஜெர்மனிங்கிறதுனால. பட் எல்லாருமே மீட் பண்ணோம். சூப்பராக போச்சு. இந்த பில்டிங் தான், இந்த ஹோல் பில்டிங் தான் இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த ஹோல் பில்டிங் தான் இயான் ஆஃபீஸ். ஸோ கார் பார்க் பண்ணியிருக்கிறது வந்து இந்த அங்கே 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 பார்க் பண்ணியிருக்கேன். அந்த பில்டிங்கில் உள்ளே பார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் போய் காரை எடுக்க போகிறேன். எடுத்துட்டா ஒரு 30 minutesல ஹோட்டல் ரூம் போயிடலாம். போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு இன்றைக்கி டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். நம்ம கிளைண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் டெக்கத்லான் பார்த்தேன். அவங்க டெக்கத்லானில் இங்கே எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இங்கே வந்து பிக்கிள் பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக டெக்கத்லானில் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு பெரிய கோர்ட்டேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எத்தனை கோர்ட் இருக்கு பாருங்க பிக்கிள் பாலுக்கு. பிக்கிள் பாலுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது டென்னிஸ் கோர்ட்டு. இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போயிட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வாங்கலாம். பார்ப்போம். இங்கே வந்து டெக்கத்லான் கடை இல்லை போல இருக்கு. ஜஸ்ட்டு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு கோர்ட் மட்டும்தான் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. கடை வந்து இந்த இடத்துல இருந்து தூரமாக இருக்கு. ஓகே, சரி. அப்புறம் டைம் இருந்தால் அந்த கடைக்கு போகலாம். ஓகே, காருக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம அந்த கிளைண்ட் ஆஃபீஸ் போனால ஒரு ஆல்மோஸ்ட் ஃபுல் டே போயிடுச்சு. நான் ஈவினிங் தான் வந்து ஹோட்டல் ரூமுக்கு வந்தோம். வந்துட்டு இப்போ சைட் சீயிங்காக அப்படியே வெளியே வந்திருக்கோம். இங்கே சில முக்கியமான ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வெளியே இருந்து பார்க்குற மாதிரி தான். அதுக்கு என்ட்ரி டிக்கெட் டைமிங் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் சூஸ் பண்ணி அதை பார்க்க வந்திருக்கோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். அதை காட்டுறப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட். இது ஒரு பேலஸ் தான். இது பேர் வந்து ஃபெல்ட்ஹெர்ஹேல். என்னோட ப்ரொனன்சியேஷன் கண்டிப்பாக தப்பு. அந்த மாதிரி ஒரு லாங் ஜெர்மன் நேம். ஸோ இது வந்து க்ளோஸ்டு. ஏன்னா இப்போ பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், ரெனோவேஷன் போய்கிட்டு இருக்கு. அதனால க்ளோஸ்டு. இந்த பில்லரும் ஃபேமஸான பில்லர் பாருங்கள், எவ்வளோ ஹையாக போகும் பாருங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி ஒன்றும் இல்லை, இது பக்கத்துலேயே இன்னொன்று இருக்கு. அப்புறம் இது சென்ட்ரல். நம்ம இதுக்கு முன்னாடி சால்ப்ரூக்ன்ற ஒரு ஊரில் பார்த்தோம்ல, அதே மாதிரி இது ஒரு சென்ட்ரல் ஏரியா. இந்த சிட்டிக்கு சென்டர், அதனால அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ரெசிடென்ஸ் இருக்கு. இது பேர் வந்து முனிச். கரெக்டான ப்ரொனன்சியேஷன் முனிக் ரெசிடென்ஸ். இது வந்து இங்க வந்து கிங்ஸ் எல்லாம் வாழ்ந்த இடம். இது ஒரு பேலஸ் தான். ஆனா உள்ள வந்து கார்டன் மாதிரி இருக்கும். ஃபுல்லா கார்டன் இது மாதிரி பாருங்க. சுத்தி கார்டன்.
இந்த பேலஸ் வந்து இங்க பெரிய பேலஸ். இது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பேலஸ் உள்ள வந்து ஒரு அளவுக்கு தான் விடுவாங்க, ஃபுல்லா பார்க்க முடியாது. அதனால சுத்தி இருக்கிற இதெல்லாம் பார்க்க சொல்லி தான் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சுத்தி ஒரு வாக்கிங் போகலான்னு பார்க்குறோம். ஏன்னா சொன்ன மாதிரி ஃபுல்லா சுத்தி கார்டன் தான். இது ஈவினிங் டைம் ஆயிட்டனால மக்கள் எல்லாம் அவங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு, அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு போறதுக்கு யூஸ் பண்றாங்க. இது இன்னொன்று சொன்ன இல்லையா, சென்ட்ரல் பிளேஸ்னு. சென்ட்ரல் பிளேஸுங்கிறனால அவங்க நீங்க இப்போ அந்த எண்டுல இருந்து இப்போ இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு நீங்க டிரைவ் பண்ணி போறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் எடுக்கும். அதனால எல்லாரும் இதை வாக் பண்ணி கிராஸ் பண்றாங்க. இங்க வந்து கார் அலௌடு கிடையாது, இது ஃபுல்லாமே பிரைவேட் ஸ்பேஸ். சைக்கிளிங் இல்லை வாக்கிங், ஸ்கேட்டிங் போக முடியும். இந்த கார்டன்ல நம்ம இந்த சொன்ன இந்த கார்டனுக்கு சென்டர்ல ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் சொன்ன இந்த கார்டனே ஒரு ஸ்கொயர் டைப்பு, இந்த ஸ்கொயர் டைப்ல சென்டர்ல அங்க இருக்கு, அங்க போய் பார்ப்போம். வாவ், அங்க வெளியே இருந்து பார்க்கும்போது இதோட அழகு தெரியல. இப்போ வாங்க, நல்லா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க. ஓ, அதான் நிறைய பேர் நடுவில் வந்துட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தேன், நான் வந்து வெல்வெட் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க நடுவில். இதுதான் சூப்பர். பக்கத்தில் போய் பார்ப்போம் அந்த வெல்வெட் கலர் ஃப்ளவர்ஸை. சூப்பராக இருக்குல்ல, இந்த வெயிலுக்கு அழகா இருக்கு. அப்படியே சுத்தி போட்டிருக்காங்க இந்த ஃப்ளவரை. இதே மாதிரி 360 டிகிரியும் போட்டிருக்காங்க. நடுவில் அந்த டோம்ல இருக்கிறது வந்து உள்ள எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்க உள்ள போய் போவோம். இந்த நடுவில் இருக்க டோமோட ஆர்கிடெக்சர், உங்க சீலிங்லயே எல்லாத்துமே சும்மா பிளைனாவே எதுவுமே விட்டுறதில்ல, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நேற்று நம்ம ஒரு பேலஸ் போயிருந்தோம்ல, அந்த பேலஸ் இதே மாதிரி தான் இருக்கு. இதுல இந்த சிற்பியில வச்சு பண்ணியிருக்காங்க. சுத்தி எல்லாமே ஒரே மாதிரி. இது அந்த பேலஸோட என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம அந்த கார்டன் பேலஸ் பார்த்தோம்ல, அந்த பேலஸ்க்கு வந்து இப்படியும் போகலாம், இதுக்குள்ள போனாலும் அந்த கார்டனுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்பாட் போகிறோம். இது எல்லாமே இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த சென்ட்ரல் பிளேஸ்ல இருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எல்லாமே. இப்போ நம்ம வந்து அடுத்து ஆல்டர் ஹாஃப் அப்படிங்கிற ஒரு காசுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஹாஃப்னா காசு ஜெர்மன்ல. நேற்று ஒரு காசுக்கு போனோம், அது மாதிரி தான் அந்த காசுல நம்பி தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோடில் அப்படியே எண்டில் இருக்கு அந்த காசு. இது வந்து அந்த ரெசிடென்ஸ் மியூசியம். அதுக்கு முன்னாடி ஒரு கார்டன் வச்சு ஒரு பார்த்தோம்ல, அந்த பேலஸ், அதோட மியூசியம். அவங்களோட ஆர்டிஃபெக்ட்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க, அது பார்க்கலாம். முனிக்லேயே வந்து ட்ராம் இருக்கு, அந்த ட்ராமை தான் பார்த்தோம். அந்த தூரத்தில் ஒரு ட்ராம் போய் பாருங்க. இந்த ஸ்ட்ரீட்ல வந்து எல்லாம் பாப்புலரான பிராண்ட் எல்லாம் இருக்கு. லூயி விட்டான், பிரான்சிஸ் கனர், லாங் சாம்ப்,
இது பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. butcherer. இதான் அந்த ஆல்டர் ஆஃப் காசில். இது இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிசைன் கிடையாது, உள்ள ரெனோவேஷன் போய்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்பாட் வந்து இந்த டால்மே வந்து ஃபுல்லா பேக்கரி ரொம்ப ஃபேமஸ். உள்ள வந்து பேக்கரியோட எப்படி நடத்துவாங்க செய்யறது அதெல்லாம் ஷோ கூட நடத்துவாங்க போல இருக்கு. இப்போ இந்த ஷாப் ஓப்பன் தான் நினைக்கிறேன், உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, உள்ள போய் பார்க்கலாம். ஆனா உள்ள போஷா இருக்கும். ரொம்ப ஃபேமஸ். சீஸ் வெரைட்டிஸ், salads, with packed food, the fish varieties. இந்தி வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். அதனால ஃபாரினருக்கு வந்து இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா வச்சிருக்காங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால இப்போ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அந்த மீட்டு பாருங்க, இந்த ஸ்மோக்டு மீட் அண்ட் ட்ரைட் மீட் எல்லாம். இது வந்து மெயினாக சாக்லேட் செக்ஷன். இங்கே ஜெர்மனியும் வந்து சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ்க்கெலாம் ஃபேமஸ், எப்படி பெல்ஜியமோ. இது வந்து டீ செக்ஷன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் வச்சுருவாங்க. மேலே சில செக்ஷன்ஸ் இருக்கு, பார்ப்போம். மேலே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ், பிளேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் வச்சிருக்காங்க. இது ஏதோ ஒரு ஸ்வீட்டா, பட் ஜாப்பனீஸ். இப்போ அடுத்து நம்ம வந்திருக்கிறது வந்து மெரைன் பிளாசா. இது ஷாப்பிங் ஏரியா தான், ஆனா சுத்தி வந்து ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். இது ஃபேமஸான இந்த இடம் இது மெரைன் பிளாட்ஸ். இதுக்கு இந்த மெரைன் பிளாட்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க, ஒரு பெரிய கேத்தலிக் சர்ச் பாருங்க. முரட்டத்தனமா கட்டிருக்காங்க. அந்த கேத்தலிக் சர்ச் கீழேயும் வந்து கடைகள்லாம் கட்டியிருக்காங்க. சர்ச் இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கீழே கடைகள்லாம் இருக்கு. சர்ச் பேர் வந்து ராத்வாஸ். இப்ப இதுக்குள்ள போலாம். இதான் வந்து என்ட்ரன்ஸ் இந்த பெரிய சர்ச்சோட. இந்த சர்ச்சோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப மற்றதோட கம்பேர் பண்ணுவோம். சென்ட்ரல்ல இருக்கு, அதுவே எவ்வளோ
சர்ச்சை பேலஸ்ன்ற அளவுக்கு கட்டியிருக்காங்க. ஆனால் உள்ள வந்து நிறைய ஆஃபீஸஸ்லாம் ரன் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். இந்த சைடு உள்ள லைட்ஸ்லாம் எது பாருங்க. இப்போதான் விசாரித்தேன், இதுக்குள்ளே போக முடியாதான், டைமிங் முடிஞ்சிச்சு போல இருக்கு. இதுக்கு மேலே பாருங்க, எல்லா கேட்டுமே பூட்டியிருக்காங்க பாருங்க. இங்கிட்ட ஒரு கேட்டு உள்ள இருக்கு, இதுக்கு எல்லாமே பூட்டியிருக்காங்க. இவ்வளோதான் பார்க்க முடியும் போல இருக்கு. இது டைம் ஆயிடுச்சா இல்லை இவ்வளோதான் அப்படின்னு தெரியல. ஏன்னா டிக்கெட் பொதுவாக எல்லாத்துலேயும் டிக்கெட் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. டிக்கெட் டீட்டெயில்ஸ் இருந்தாலே வந்து அலௌட் இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, நான் சுற்றி பார்க்குறேன், எங்கேயுமே டிக்கெட் டீட்டெயில்ஸ், டிக்கெட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி போடல. ஸோ இவ்வளோதான் போல இங்கே. ஸோ உள்ளே வந்து இப்படி பார்க்குறது தான். இப்போ நீங்கள் பார்க்குறதும் வந்து ஒரு பேலஸ், ஆல்டர்ஹோஃப் பேலஸ். இங்க இருக்க ரிக்ஷா. ஒரு gift ஷாப் இது. இங்க இருக்க ஃபாஸ்ட் ஃபுட், இது சூப்பர் ஃபுட்டுங்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்திருக்க வந்து ஸ்பீல்சர்க் மியூசியம். இங்க இருக்க லோக்கல் ப்ரொடியூஸ். இங்க ஒரு சர்ச் இருக்கு, போற வழியில சர்ச் ஓபன்ல இருக்கு. உள்ள போய் பார்ப்போம். இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கு. லேட் நாள் எல்லாம் தீர்ந்துருச்சு பாருங்க. சின்ன சின்ன கடைகளா இருக்கு பாருங்க. இங்க நிறைய மீட் சாப்பிடுறாங்களா, மீட் கடை தான் நிறைய இருக்கு. இது ஃபுட் ஏரியா போல இருக்கு. நிறைய பேக்கரி ஷாப்ஸ், அப்புறம் சாண்ட்விச்சஸ், இந்த மாதிரி சீஸ் கடைகள் நிறைய இருக்கு. பெரிய மார்க்கெட்டிங் போய்கிட்டே இருக்கு. இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இன்னும் ஒரு 2 ஸ்பாட் இருக்கு. இந்த மார்க்கெட்டை கிராஸ் பண்ணோம்னா அதுதான் போறோம்.
இங்க இருக்க கடைகள்லாம் வாங்கிட்டு இங்க வச்சு சாப்பிடலாம். அது மாதிரி இந்த ஃபுட் கோர்ட்லலாம் இருக்கும் அந்த மாதிரி இடம். அதனால எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு வீக் டே தான். வீக் டே எவ்வளோ கூட்டமா இருக்கும். அதுவும் லேட் ஆயிருச்சு, இப்பயே எவ்வளோ கூட்டம். அது மார்க்கெட்ல இன்னும் போய்கிட்டே இருக்கு. நான் சொன்ன மாதிரி பெரிய மார்க்கெட். இங்க பாருங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ட்ரைட் ஃப்ரூட்ஸ் ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து மெக்டிக்கு வந்திருக்கோம். நம்மளோட ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக இங்கே ஒரு மெக்டி இருந்துச்சு. கிட்ஸ் வந்து இவ்வளோ ப்ரைஸில் ஸ்நாக்ஸ் சாப்பிட சொன்னால ஆர்டர் பண்ணிட்டு டேபிளுக்கு போக போகிறோம். இந்த இடம் பேர் வந்து ஸ்டெர்நெக்கர் ப்ரோ. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இந்த இடம் என்ன ஹிஸ்டரின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து இந்த ஒர்க்கர் பார்ட்டி நீங்க ஒன்று இருந்திருக்கு. அவங்க எப்படி நம்ம அதில் வந்து லேபர் அந்த மாதிரிலாம் சில குரூப்ஸ் வச்சிருப்பாங்க பொலிட்டிக்ஸ்ல, அது மாதிரி ஒர்க்கர் பார்ட்டின்னு ஒன்று இருந்திருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இந்த இடத்துல கண்டக்ட் பண்ணி இருந்திருக்காங்களாம். அதான் ஹிஸ்டாரிக் பிளேஸா, அதான் ஹிஸ்டரி. அடுத்த ஸ்பாட் வந்து இது வந்து இசார் கேட்டா. இதோட ஹிஸ்டாரிக்கல் என்னன்னாக்கா, மெடிவல் ஏஜ்ல வந்து இந்த கேட்டு தான் வந்து இந்த முனிக்கு என்ட்ரன்ஸா இருந்திருக்கு. ஆனா இப்போ வந்து இது சென்டர் ஆயிடுச்சு. அதனால இந்த கேட்டை வந்து இந்த இடத்துல நடுவுல இந்த பில்டிங்ல அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கேட்டு தான். இந்த கார் பாருங்க, கியூட்டா இருக்குல்ல. இது சிங்கிள் பர்சன் காரு. ஆட்டோவோட சின்னதா இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்டா பார்க்க போற ஸ்பாட் வந்து இன்னொரு சர்ச். இது வந்து ஃப்ரான்கிர்ச். இது எவ்வளோ ஹைட்டு, உள்ள விட்டாங்கன்னா போய் பார்ப்போம் உள்ள எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு. ஆனா உள்ள எவ்வளோ ஹைட்டுக்கு உள்ள டோம் இருக்குமா, என்ன இருக்கும் உள்ள என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் அடைச்சிட போறானுங்க. 8 o'clock ஆக போகுது ஈவினிங். உள்ள ரொம்ப பெருசா தான் இருக்கு. உள்ள வீடியோ அலௌடு கிடையாதான். உள்ள வீடியோ அலௌட் கிடையாது. ஆனா நம்ம வெளியே இருந்து பார்க்கலாம் இவ்வளோ ஹைட்டு. உள்ள வந்து இவ்வளோ ஹைட்டு கிடையாது. உள்ள வந்து இதுல பாதி தான் இருக்கு. ஸோ பாதி வந்து லாஃப்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து இங்க இவ்வளோ பெரிய ஹைட் இருக்குல்ல, அவ்வளோ பெரிய ஹைட் கிடையாது. நடுவில் பார்க்குறோம்ல அதுதான் சீலிங். அந்த மெத்தடில் வந்து அதுக்கு அக்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மேலே வந்து அஸ் யூஷுவல் டைம் உள்ள மேலே வந்து மணி இருக்கும். அதுக்கு ஒரு அக்சஸ் வந்து கீழே இருந்து டெஃபினட்டாக இருக்கும் சர்ச்சில்.
ஓகே ஓகே ரைட், இன்னைக்கு இது முடிஞ்சு. அடுத்து வந்து பார்க்கிங் லாட் போகிறோம். பார்க்கிங் லாட் வந்து இந்த இப்போ இருக்கிற பில்டிங்க்கு பின்னாடி இருக்க தான் காரை பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ காரை போய் பிக் பண்ணிவிட்டு ஹோட்டல் ரூம் போக வேண்டியதான்.